Okay, today let's pick some interesting topic. When to change engine oil? Manufacturer என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா 6000 கிலோமீட்டர் ஒன்ஸ் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணால் போதும் ஃபார் நார்மலாக அப்படின்றது சொல்கிறாங்க. இஃப் வி டிசைட், இப்போ நம்மளே வந்து டிசைட் பண்ணுறோம் 6000 கிலோமீட்டர் வந்து ரொம்ப லாங்காக தெரியுது, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா 2500 இல்லை 3000 கிலோமீட்டர்ஸில் யூ கேன் சேஞ்ச் தி இன்ஜின் ஆயில். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். யூ ஆர் கோயிங் டு ரைட் யுவர் பைக் டில் 6000 கிலோமீட்டர்ஸ். இப்போ கம்பெனி சொல்கிற கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் அ டாப் அப் அட் இன் தி 3000 கிலோமீட்டர்ஸ். 3000 கிலோமீட்டர்ஸில் டாப் அப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். இது ஏன் கேட்டிங்கன்னா, சில இன்ஜின்ஸில் வந்து இன்ஜின் ஆயில் வந்து ரெடியூஸ் ஆகும். ஒன்ஸ் ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகும்போது ஒரு 100 to 200 ml ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன் இந்த இன்ஜின் ஆயில் வந்து ரெடியூஸ் ஆகுது, ஸ்பெஷலி இன் ஹையர் சிசி இன்ஜின்ஸ்? ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ, நார்மலி ஹையர் கெப்பாசிட்டி இன்ஜின்ஸ் அதோட கம்ப்ரெஷன் ரேஷியோ அதிகம். ஸோ சம் ஆயில் வில் இன்டேக் அண்ட் இட் வில் burn it off அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம். Like I said, if you are planning to drive till 6000 kilometers, then it's better to have a top up in 3000 kilometers. Anyways, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். Thank you for your support guys. Bye bye. Ride safe.